ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி கிச்சன். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன செய்ய போகிறேன்னா அவியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய காய்கறிகளை போட்டு நல்ல சத்தான அவியல் செய்யலாம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சரி, எந்த கல்யாண வீடுகள்னாலும் சரி, மத்தியானம் லஞ்சுக்கு அவியல் கண்டிப்பாக வைப்பாங்க. அந்த அவியல் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அவியல் செய்கிறதுக்கு என்னென்ன காய்கறிகள்லாம் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5-6 பீன்ஸு, அப்புறம் ஒரு 5 கத்திரிக்காய், ஒரு 5-6 அவரைக்காய், ஒரே ஒரு கேரட்டு, 5-6 சீனரிக்காய், ஒரு வாழைக்காய், ஒரு சின்ன துண்டு தடியங்காய், அப்புறம் ஒரு மாங்காய். அந்த மாங்காயில் கால்வாசி தான் கட் பண்ணி போட போகிறேன், முழு மாங்காய் போட போகிறதில்ல. இப்போ எல்லா காய்கறியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா காய்கறியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானோடனே ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இப்போ நம்ம 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு காய்கறியாக சேர்த்துக்கலாம். கத்தரிக்காய், வாழைக்காய், தடியங்காய், இந்த 3 தவிர மற்ற எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். மற்ற காய்கறிகள்லாம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த 3 காய்கறியும் சேர்த்துக்கலாம். அந்த 3 காயும் சீக்கிரமாக வெந்துடும், அதுக்காக தான். இப்போ காய்கறிகள்லாம் வெந்து வர்றதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கால்வாசி மாங்காய் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்து 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம கத்தரிக்காய், வாழைக்காய், தடியங்காய் 3 எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம்.
இந்த 3 காய்கறி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவியலுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பல் பூண்டு, இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கால்முறி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 4 பொருளையும் குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த அவியல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் பச்சை வடை போனதுக்கப்புறமா கடைசியாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா மற்ற காய்கறி எதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா கடைசியாக இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கலாம். கட்டியான தயிரை சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால நான் தயிர் சேர்க்கலை. சூப்பர் டேஸ்ட்டில் அவியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.